ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சில நாட்களாக, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதுவிதமான பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்ஸ். இப்போது கரண்ட்டாக இப்போது ஆட்சி அமைச்சிட்ருக்கிற கவர்மெண்ட் பற்றியான ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. டெய்லி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பட் என்னென்னா, பொதுவாக நம்ம என்ன திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு இப்போது. அது எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்து தான் இருந்து பார்க்கணும். உடனே ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அது கிடைக்காது. பட் அதே வகையில் பார்த்திங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் வர டெய்லி வர நியூஸில் நம்புறதா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்ருக்கு. எப்படி ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு சோஷியல் மீடியாலாம் ஹெல்ப் பண்ணிச்சோ, அதே சோஷியல் மீடியா அந்த கட்சி அமைஞ்சதுக்கப்புறம் வர ஃபீட்பேக் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போகும்போது அவங்க ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. அதே பாசிட்டிவாக இருக்கிறதையும் நம்ப முடியறதில்ல, நெகட்டிவாக இருக்கிறதையும் நம்ப முடியறதில்ல. அப்போ நம்ம எதை தான் நம்புறது? நியூஸ் சேனல்ஸை வருது, சில பேர் சொல்கிறாங்க அது ஹைப் க்ரியேட் பண்ணுறாங்க, அது எல்லோரும் ஒவ்வொருத்தரோட கட்சியை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இப்போ மக்கள் இருக்காங்க. ஆனால் என்ன, அது ஒரே ஒரு விஷயம் நான் மக்கள்கிட்ட எனக்கு கேட்கணும் அப்படின்னா, எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த ஆட்சி எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. நான் எந்த கட்சி சார்ந்த ஆள் கிடையாது. நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் எப்படா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இங்கே வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நஞ்ச கஷ்டங்கள்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊரை விட்டு இங்கே பிழைக்கிறவங்க எப்படியாவது நம்ம ஊரில் ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக கிடச்சி அங்கேயே நம்மளுக்கு ரீசனபிளான சம்பளத்தில் வேலை கிடச்சி அங்கே நமக்கு ஊர்லேயே சொந்த மண்ணிலேயே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும். அதனால் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மனசில் எதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். 5 வருஷமாக ஒருத்தருக்கு டைம் கொடுத்துட்டோம். இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆட்சியில்